அஞ்சலி செலுத்துவார். சகோதரர்களே, இந்த சங்கத்துக்காக ஒப்பற்ற தியானம் செய்தவர் பண்பாளர் மார்க்சியவாதி ஆர்யா அவர்கள் பெரும் பணக்காரராக இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்காக இணைந்து அன்பாடப்பட்டவர். அவருக்கு திருமாவளவர்கள் அஞ்சலி செலுத்துவார். பல ஆண்டுகளாக நடத்தி சமுதாயத்துக்கு ஒரு பேர் அளித்த துரைசாமி அவர்கள் அவர்களுக்கு செலுத்தார். நாட்டோர் சமுதாயத்தினுடைய உருவாக்கத்தில் பெரும் பங்காற்றிய பிச்சமுத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவார். உங்களுடைய தெய்வமான வீரத்தினுடைய வெற்றிக்கு அப்போ ஆர்யா சின்னசாமி அவருடைய நினைவு பரிசை அவரது குடும்பத்தார்கள் பெற்றுக்கொள்வார்கள். பெரியார் முன்னிட்ட தமிழ்நாடு போராளி விருது பெற்ற தமிழர், பூர்வக்குடி மக்களுடைய வெற்றி கம்பளத்தை பெற்ற தன்மான தமிழர், தமிழ்மான போராளி அவர்கள் இப்பொழுது ஏற்புரையாற்றுவார். மேடையில் இருக்கிற தோழர்கள் எதிரே அமர்ந்தால் சிறப்பாக இருக்கும். தயவுசெய்து உரையாற்ற போறாரு. அவர் பேச கேட்கணும்னா மேடை எதிராக நாற்காலி தயவுசெய்து மேடையில் இருக்கிறவங்க கீழே தயவு செய்து நிர்வாகிகளோட
அன்பார்ந்த மக்கள் சமூக நீதி பேரவையின் அமைப்பாளர், இந்த நிகழ்வின் தலைவர், மதிப்பிற்குரிய தோழர் இரா மனோகரன் அவர்களே, இந்த விழாவில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்து விடைபெற்று சென்றிருக்கிற நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் சிறப்புரை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற இரா முத்தரசன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் S. திருநாவுக்கரசு அவர்களின் சார்பில் வருகை தந்து இங்கே வாழ்த்துரை வழங்கி நமக்கு சிறப்பு செய்திருக்கிற திருமிகு கோவிந்தராஜ் அவர்களே, இன்னொரு மாவட்ட செயலாளர் ஜவஹர் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இங்கே நமக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற மாநில குழு உறுப்பினர் தோழர் ஸ்ரீதர் அவர்களே, இந்த நிகழ்வை முன்னிலை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மக்கள் சமூக நீதி பேரவையின் பொதுச் செயலாளர் சே. கோவிந்தன் அவர்களே, பேரவையின் அவைத்தலைவர் மாவீரன் கருப்பசாமி அவர்களே, மகளிரணி தலைவர் மணிமேகலை அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடிய அரும்பணியை மேற்கொண்ட தோழர்கள், மக்கள் சமூக நீதி பேரவையின் சேலம் மாவட்ட செயலாளர் லக்ஷ்மணன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு செயலாளர் மோ. எல்லாளன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பு சேர்த்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர் மாவட்ட செயலாளர் க. வைரமணி அவர்களே, வடக்கு மாவட்ட செயலாளர் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி நா. தியாகராஜன் அவர்களே, திருச்சி காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வடக்கு மாவட்ட தலைவர் திருச்சி கலை அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் ராஜா அவர்களே, புறநகர் மாவட்ட செயலாளர் ஜெயசீலன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் திராவிடமணி அவர்களே, புறநகர் மாவட்ட செயலாளர் இந்திரஜித் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் KN அருள் அவர்களே, தெற்கு மாவட்ட செயலாளர் ப. முத்தழகன் அவர்களே, வடக்கு மாவட்ட செயலாளர் ஆசி நீலவாணன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்திருக்கிற மக்கள் சமூக நீதி பேரவையின் மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, மருத்துவர் VM ஜோதிமணி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் தம்பி பாவரசு அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வேலுச்சாமி அவர்களே, மண்டல செயலாளர் இரா கிட்டு அவர்களே, நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ஆ. க. தமிழாதன் அவர்களே, திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ஜே. தங்கதுரை அவர்களே, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் நா. பிரபாகரன் அவர்களே,
நன்றியுரை ஆற்றவிருக்கிற துறையூர் கணேசன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மக்கள் சமூக நீதி பேரவையின் முன்னணி தலைவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களை, இந்த மாபெரும் நிகழ்வில் பங்கேற்று சமுதாய வழக்கப்படி வெற்றி கம்பளம் சூட்டி கையில் செங்கோல் கொடுத்து எனக்கு பெருமை சேர்த்திருக்கிற குறும்பர் சமூகத்தை சார்ந்த பெரியவர்கள், என் வீரின் வீரான விடுதலை சிறுத்தைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் தன்னை ஊர்ந்து பொறுத்தருள வேண்டுகிறேன். இந்த நாள் என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாள். கோட்டையிலே அமர வைத்து, சிம்மாசனத்தில் அமர வைத்து மகுடாபிஷேகம் சூட்டியிருந்தால் கூட நான் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டேன். உழைக்கும் மக்களாகிய நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து, பாசம் வைத்து, சமுதாய மரபுப்படி போரில் வெற்றி பெற்ற ஒருவருக்கு, தமது குலத்தை சார்ந்த ஒருவருக்கு, தனது குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு, தமது ரத்த பந்தமாக இருக்கக்கூடிய சொந்தக்காரன் ஒருவருக்கு வெற்றி கம்பளம் சூட்டுவதை போல திருமாவளவருக்கு வெற்றி கம்பளம் சூட்டுவார். இந்த நிகழ்வு என்னை மிகவும் நெகிழ வைத்திருக்கிறது. போரில் தோற்று போனால் அவர்களுக்கு வீரக்கம்பளம் அணிவிப்பதும், உயிரோடு திரும்பி வெற்றி வீரனாக வருகிறவர்களுக்கு வெற்றி கம்பளம் சாத்துவதும் குறுங்கர் குலத்தின் மரபு வழக்கம் என்று நம்முடைய மக்கள் சமூக நீதி பேரவையின் அமைப்பாளர் வழக்கறிஞர் அருமை தோழர் மனோகரன் அவர்கள் என்னிடத்திலே சுட்டிக்காட்டினார். அவர் என்னை அணுகிய போது, அவரும் அண்ணன் வேலுச்சாமி அவர்களும் என்னை அணுகிய போது, மனுநூல் குறித்து நீங்கள் தொடங்கி வைத்திருக்கிற போராட்டம் அல்லது யுத்தம் இளம் தலைமுறையினரிடையே ஒரு எழுச்சியையும் நம்பிக்கையையும் உருவாக்கி இருக்கிறது. சனாதன சக்திகளை பின்வாங்க வைத்திருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு பெரியார் இல்லாத சூழலில், பெரியாரின் தளபதிகள் இல்லாத சூழலில், அதாவது அண்ணா, கலைஞர் என அரசியல் களத்தில் களமாடி இந்த தளபதிகள் இல்லாத சூழலில் தேர்தல் அரசியல் களத்திலே துணிந்து மனுநூலை எதிர்த்து போராடுகிற துணிச்சல் வாய்ந்த உங்களை பாராட்டுவது எங்கள் கடமை. எங்கள் சமூகத்தின் சார்பில் பாராட்ட விரும்புகிறோம். எனவே ஒரு பாராட்டு விழாவுக்கு தேதி வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டார்கள். நான் சற்று தயங்கினேன். பாராட்டுவதற்கு இதில் என்ன இருக்கிறது? அப்படி என்ன நாம் பெரிய சாதனைகளை செய்துவிட்டோம், வெற்றி பெற்றுவிட்டோம் என்று நான் சற்று தயங்கிய போது, அண்ணன் வேலுச்சாமி அவர்களும் அன்பு தோழர் மனோகரன் அவர்களும் இதை நீங்கள் தவிர்க்கக்கூடாது, ஒரு சமுதாயம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிற இந்த
வாய்ப்பை நீங்கள் நழுவவிடக்கூடாது. அவர்களுக்கும் சில கோரிக்கைகள் உள்ளன. உங்கள் மீதுள்ள நம்பிக்கையால் உங்களிடத்தில் அந்த கோரிக்கைகளை வழங்க விரும்புகிறார்கள். வளரும் இளம் தலைமுறைக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு தலைமையாக நீங்கள் விளங்குகிற சூழலில் இதை தவிர்க்க வேண்டாம் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். உடனடியாக நான் ஒப்புக்கொண்டேன். தோழர் மனோகரன் சொன்னதைப் போல, நான் வேலுச்சாமி அவர்களை சொன்னதைப் போல, நாங்கள் 1990களில் இருந்து தொடர்ந்து பல்வேறு களங்களில், போராட்ட களங்களில் கைகோர்த்து நின்றவர்கள். அப்படித்தான் எங்களுக்கிடையே நட்பு பரிணமித்தது. தமிழ் தேசிய களத்தில் அண்ணன் வேலுச்சாமி அவர்களும், மார்க்சிய களத்தில் தோழர் மனோகரன் அவர்களும் வெவ்வேறு களத்தை அவர்கள் அடித்தளமாக கொண்டிருந்தாலும் கூட அடிப்படையில் சமூக நீதியை முன்னெடுத்து போராடக்கூடியவர்களாக விளங்கிய காரணத்தால் நானும் அவர்களோடு இணைந்து போராடக்கூடிய ஒரு சூழல் மதுரையிலே அமைந்தது. அவர்களை நான் அடையாளம் கண்டேன் என்பதை விட அவர்கள் இருவரும் என்னை அடையாளம் கண்டு என்னை தேடி வந்து என்னை அரவணைத்துக் கொண்டார்கள், ஆதரித்தார்கள், ஊக்கப்படுத்தினார்கள். திருமாவளவன் அம்பேத்கர் இயக்கத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியவன், நாம் மார்க்சிய சிந்தனைகளை பரப்பக்கூடியவன், தான் ஒரு தமிழ் தேசிய களத்தில் இருக்கக்கூடியவன் என்றெல்லாம் தனித்தனியை எண்ணி பார்க்காமல் மூவரையும் ஒரு புள்ளி இணைத்தது என்றால் அந்த புள்ளிதான் சமூக நீதி புள்ளி. தமிழர் ஒற்றுமை என்கிற தமிழ் மொழி உணர்வு, இன உணர்வு, அந்த அடிப்படையில் நாங்கள் 90களின் தொடக்கத்திலே இணைந்து செயல்பட களமிறங்கினோம். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் எந்த இடைவெளியும் இல்லாமல் கருத்து மாறுபாடுகள் இருந்தால் கூட அதை பொருட்படுத்தாமல் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைதான், உழைக்கும் மக்களின் விடுதலைதான் உண்மையான தமிழர் விடுதலையாக, தமிழ் தேச விடுதலையாக இருக்க முடியும். அதற்கு சமூக நீதி முக்கியமானது என்கிற அடிப்படையிலே இணைந்து தமிழ் தேசிய களத்திலும், பாட்டாளி வர்க்க களத்திலும், ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களின் உரிமைக்கான களத்திலும், வன்கொடுமைகளுக்கு எதிரான போராட்ட களங்களிலும் நாங்கள் கைகோர்த்து தொடர்ந்து பணியாற்றி வந்திருக்கிறோம், பயணப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரு நிலையில அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் தன்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே இணைத்துக் கொண்டார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக விடுதலை சிறுத்தையாக இருந்து பணியாற்றி வருகிறார். இன்றைக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்று கருத்தியல் தளத்திலும் களத்திலும் தொடர்ந்து பங்காற்றி வருகிறார். அப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்ளாவிட்டாலும் இவரும் விடுதலை சிறுத்தை தான் என்று எண்ணக்கூடிய வகையில் எப்போதும் விடுதலை சிறுத்தைகளோடு கைகோர்ந்து தோளோடு தோல் நின்று பணியாற்றக்கூடிய ஒரு தோழர் தான் வழக்கறிஞர் மனோகரன் அவர்கள். அவரை யாரும் தனித்து பிரித்து பார்ப்பதில்லை. மதுரை தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல, வட மாவட்டங்களிலும் கூட. நான் தேர்தல் பாதையை புறக்கணித்த காலத்திலும் என்னை ஆதரித்தவர்கள் 2 பேரும். நான் அதிலிருந்து சற்று நழுவி அல்லது விலகி தேர்தல் பாதையை தேர்ந்தெடுத்த பிறகும் திருமாவளவனை ஊக்கப்படுத்த வேண்டியது, இந்த இயக்கத்தை வளர்த்தெடுப்பதற்கு துணை இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்ற அடிப்படையில் நான் போட்டியிட்ட சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து மனோகரன் அவர்களும் வேலுச்சாமி அவர்களும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய குடும்ப சமூகத்து மக்களிடையே வாக்குகளை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே குடும்ப சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பது கூட எனக்கு தெரியாது. அங்கே வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது கூட எனக்கு தெரியாது. நான் கூட அதிர்ச்சியாக அவரை பார்த்தேன். உங்களுக்கும் சிதம்பரம் தொகுதிக்கும் என்ன சம்பந்தம் என்று. அவர் இத்தனை கிராமங்களில் எமக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், எமது மக்கள் இருக்கிறார்கள், உழைக்கிற மக்கள் இருக்கிறார்கள், வாக்காளர்களாக இருக்கிறார்கள், கணிசமான வாக்கு வங்கியாக இருக்கிறார்கள். அவ்வளவு வாக்குகளை நான் உங்களுக்கு ஆதரவாக திரும்ப
பல வாரங்கள் அண்ணன் வேலுச்சாமி அவர்களும் அருமை தோழர் மனோகரன் அவர்களும் அங்கிருந்து இளைஞர்களை அணிதிரட்டி பணியாற்றி எனக்கு வாக்குகளை பெற்று தந்தவர்கள். ஆக அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் இந்த மாமனிதர்களின் கொள்கைகளை உருவாக்கி இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க முடிகிறது, ஒரே களத்தில் போராட முடிகிறது. அந்த புரிதல், அந்த கொள்கை தெளிவு, அந்த கோட்பாட்டு பார்வை மனோகரன் அவர்களுக்கு இருந்ததால் தான் என் மீது அள்ளி இறைக்கப்பட்ட எந்த அவதூறையும் பொருட்படுத்தாமல் திருமாவளவன் பிற சமூகத்தின் எதிரி என்று எல்லோரும் சொன்ன நேரத்தில் திருமாவளவன் எல்லா சமூகத்திற்கும் தேவை என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லா சமூகத்திற்குமான ஒரு தலைவராக திருமாவளவன் பரிணமித்து வருகிறார் என்று பறைசாற்றக்கூடிய வகையில், உலகிற்கு உணர்த்தக்கூடிய வகையில், ஊருக்கு சொல்லக்கூடிய வகையில் மனோகரன் அவர்கள் மக்கள் சமூக நீதி பேரவையின் சார்பில் இந்த விழாவை நடத்தி குல வழக்கப்படி, சமுதாய மரபுபடி நாற்காலியில் அமர வைத்து அந்த சமூகத்தை சார்ந்த போர் வீரர்களுக்கு மட்டுமே சாத்தக்கூடிய வெற்றி கம்பளத்தை சார்ந்து ஆட்டு ரோகத்தால் செய்யப்பட்ட வெற்றி கம்பளம், ஆட்டு ரோகத்தால் செய்யப்பட்ட மாலை, ஆட்டு ரோகத்தால் செய்யப்பட்ட காப்பு, இது ஆந்திராவில் இருந்து வந்தது. அந்த மாலை, ரோகத்தால் செய்யப்பட்ட மாலை, வெற்றி மாலை பெங்களூரில் இருந்து வந்தது. அந்த வெற்றி கம்பளம் கிருஷ்ணகிரியில் தயாரிக்கப்பட்டது. அது 47 நாள் விரதம் இருந்து ஆட்டு ரோகத்தை சேகரித்து விரதத்தில் இருந்த தோழர்கள் நெய்த கம்பளம் தான் அந்த வெற்றி கம்பளம் என்று மனோகரன் சொன்னபோது, அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் சொன்னபோது நான் நெகிழ்ந்து போனேன். தம்முடைய குலத்தை சார்ந்த ஒருவருக்கு, தமது குருதியை சார்ந்த ஒருவருக்கு, தமது குடும்பத்தை சார்ந்த ஒரு போர் வீரனுக்கு, அதுவும் போர் களத்திலே வெற்றி பெற்று வீடு திரும்புகிற ஒரு வெற்றி வீரனுக்கு 47 நாள் விரதம் இருந்து செய்யக்கூடிய அந்த வெற்றி கம்பளத்தை திருமாவளவனுக்காக செய்து கொண்டு வந்து ஊர் அறிய நாடறிய பல்லாயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்திருக்கிற ஒரு அரங்கத்தில், ஒரு அமைச்சரின் முன்னிலையில், ஒரு மார்க்சிய தொண்டர் தலைவரின் முன்னிலையில், காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தோழர்களின் முன்னிலையில், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் முன்னிலையில், குருவர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் போர் வீரர்களை கூட உடையடித்து வெற்றி கம்பளத்தை தோளில் சாத்திக் கொண்டு மேடையிலே வந்து எனக்கு வெற்றி கம்பளத்தை சாத்தினார்கள், வெற்றி மாலையை சூட்டினார்கள், கையில் அந்த காப்பினை கட்டினார்கள். குறும்பர் சமூகத்து தாய்மார்கள் நவதானியங்களை கொண்டு வந்து குலதெய்வத்திற்கு படைப்பதை போல, குலதெய்வத்தின் காவலில் கொண்டுவதை போல நவதானியத்தை பானைகளில் கொண்டு வந்து 9 பானைகளில் 9 தானியங்களை கொண்டு வந்து அவை அனைத்தையும் நான் வாங்கி இன்னொரு பானையில் கொட்டி வைக்கக்கூடிய அந்த சடங்கு இங்கே செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களில் ஊரில் நிலைத்து கிடக்கிற சமூகம் அதை யாருக்கு செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற போது, அதை எத்தகைய தகுதி படைத்த ஒருவருக்கு செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற போது எல்லோரும் ஒருமித்த முடிவெடுத்தால்தான் அது சாத்தியம். ஒரு தனிநபரோ ஒரு தனி இயக்கமோ ஒரு முடிவெடுத்து விட முடியாது. ஏனென்றால் குல மரபு வலிமையானது, சமுதாய மரபு வலிமையானது. ஆகவே அந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதிலே உடன்பட்டால்தான், மனமுகத்து ஏற்றுக்கொண்டால்தான், இது தகுதியான நபருக்குத்தான் நாம் செய்கிறோம் என்று அவர்கள் உடன்பட்டால்தான், ஏற்றுக்கொண்டால்தான் அதை செய்ய முடியும். அப்படி ஒரு சமூகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த சமூகத்தை சார்ந்த தாய்மார்கள் களையத்திலே தானியங்களை சுமந்து வந்து இங்கே கொட்டி தமது அன்பை, மகிழ்வை, பாசத்தை, ஆதரவை
வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த சடங்கை நடத்திய போது நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்வது என்று தெரியாமல் அந்த நொடியிலிருந்து இன்னும் அப்போது ஏற்பட்ட அந்த தாக்கத்திலிருந்து இன்னும் நான் மீட்சி பெறவில்லை. அந்த அதிர்வலைகள் இன்னும் என் உடலிலிருந்து விலகவில்லை. எப்படி நன்றி சொல்வது என்று இன்னும் நான் திணறிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், என்னை அண்ணன் வேலுச்சாமி நன்கு அறிவார், தோழர் மனோகரன் நன்கு அறிவார். ஒளிவு மறைவு எதுவும் இல்லை. சொல்ல போனால் நான் பொதுவாழ்வில் அடியெடுத்து வைத்த நாளிலிருந்து அவர்கள் எனக்கு பழக்கம். மதுரையில் தான் என் பொது வாழ்க்கை என்பது தீவிரமாக தொடங்குகிறது. சென்னையிலே நான் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த காலத்தில் ஈழத்தமிழர் விடுதலைக்கான போராட்டக் களங்களில் நான் பங்கேற்றாலும் கூட என்னுடைய 27வது வயதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக நான் பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து ஏறத்தாழ 32 ஆண்டுகளாக என்னை நன்கு அறிந்திருக்கக்கூடிய தோழர்கள் தான் அண்ணன் வேலுச்சாமி அவர்களும் அருமை தோழர் மனோகரன் அவர்களும். ஆகவே நான் எத்தகைய அரசியல் கொள்கைகளை உள்வாங்கி இருக்கிறேன், எத்தகைய கொள்கை புரிதலை கொண்டிருக்கிறேன், எப்படி எல்லா சமூகத்தினரின் நலன்களுக்காக நான் என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன், எந்த ஒரு சமூகத்திற்கும் எதிராகவும் நான் சிந்தித்ததில்லை, செயல்பட்டதில்லை என்பதை நுட்பமாக புரிந்து வைத்திருப்பவர்கள் அண்ணன் வேலுச்சாமி அவர்களும் அருமை தோழர் மனோகரன் அவர்கள். அதனால்தான் என் மீது அபாண்டமான பழியை சுமத்திய போது எனக்கு நேரில் வந்து ஆறுதலை சொன்னவர்கள். அதனால்தான் இவரை நாம் அப்படி ஒதுக்கிவிடக் கூடாது, தனிமைப்படுத்துவதற்கு அனுமதித்துவிடக் கூடாது, இவர் மீதான களங்கத்தை நாம் துடைத்தாக வேண்டும், இவர் எல்லோருக்குமானவர், எங்களுக்குமானவர் என்று குடும்ப சமூகத்தின் சார்பில் இந்த விழாவை எழுப்பதற்கு அருமை தோழர் மனோகரன் அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டு இன்றைக்கு வெற்றிகரமாக இதை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். எந்த கட்சியையும் அவர் கூப்பிட விரும்பவில்லை, எந்த தலைவரையும் அழைக்க விரும்பவில்லை. இது எங்கள் குடும்ப விழாவை போல நீங்களும் நாங்களும் கலந்து கொள்கிற விழாவாகவே இது அமைய வேண்டும் என்று தோழர் மனோகரன் விரும்பினார். ஆனாலும் தான் எல்லோரும் வேண்டும், தோழமை கட்சிகளின் தலைவர்களையும் நாம் அழைப்போம் என்று நான் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களும் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் இந்த மேடைக்கு வந்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களின் முன்னிலையில் திருமாவளவன் அனைவருக்குமானவர் என்று மனோகரன் மட்டுமல்ல ஒட்டுமொத்த குடும்ப சமூகம் இன்றைக்கு பிரகடனம் செய்திருக்கிறது. இது ஒரு வரலாற்று பிரகடனமாக நான் பார்க்கிறேன். தனிப்பட்ட முறையிலே திருமாவளவன் வாழ்க்கையில் இது ஒரு திருப்பம் என்று நான் பார்க்கிறேன், இது ஒரு திரும்ப முனை என்று நான் பார்க்கிறேன். இதற்கு பிறகுதான் நான் எல்லோருக்குமானவனாக செயல்படப் போகிறேன் என்று நான் சொல்லவில்லை. இத்தனை ஆண்டுகளாக நான் எல்லோருக்குமானவனாக போராடி இருக்கிறேன், பாடுபட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அதற்குரிய அங்கீகாரத்தை இந்த சமூகம் வழங்கியிருக்கிறது, மக்கள் சமூக நீதி பேரவை வழங்கியிருக்கிறது. சமூக நீதிக்காக போராடுகிற 115 சமூகங்களின் கூட்டமைப்பின் தலைவர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு அவர்களும் வந்திருக்கிறார். மனோகரன் அந்த கூட்டமைப்பிலே ஒரு சக்தியாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் நலன்களுக்காக, சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு கூட்டமைப்பு மனோகரன் அவர்களின் முன்மொழிவை வழிமொழிகிறது. அவர்கள் மனோகரன் ப்ரப்போசல் செய்கிறார். கூட்டமைப்பின் சார்பில் அருமை தோழர் திருநாவுக்கரசு வழக்கறிஞர் அவர்கள் இந்த மேடையில் வந்து பேசுவதன் மூலம்
அதை செகண்ட் செய்கிறார் அல்லது என்டார்ஸ் செய்கிறார். அப்படித்தான் இதை நான் பார்க்கிறேன். ஓட்டுக்காக ஏதோ ஒப்புக்காக மேடையிலே சில இயக்கங்களை கூட்டி வைத்து அவர்களை தோழமை சக்திகளாக காட்டிவிட்டு பிறகு அவர்களை வஞ்சிக்கக்கூடிய செயலை ஒருபோதும் திருமாவளவன் செய்ய மாட்டார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் கூட்டமைப்பை காட்டி திருமாவளவன் எந்த கூட்டணியிலும் பேரம் பேச மாட்டார். அப்படி பேரம் பேச முடியாது. நான் போய் மனோகரன் என்னோட இருக்கிறாரு, திருநாவுக்கரசு என்னோட இருக்கிறாரு, அதனால எங்களுக்கு மொத்தமாக வந்து ஒரு 50 சீட்டு கொடுங்க நான் யார்ட்டையும் கேட்க முடியாது. கேட்டாலும் தரமாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? எங்களுக்கு சம்பந்தம் உண்டு என்று சொல்லுகிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. எல்லோரையும் எல்லா சமூகத்தினரையும் ஒரு புள்ளி இணைக்கிறது. சமூக நீதி புள்ளி, சோஷியல் ஜஸ்டிஸ். குருமன் சமூகத்தின் கோரிக்கைகளை பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்பு மனோகரன் அவர்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஒரு பெரிய குழுவையை அழைத்து வந்தார். அவர்களின் கோரிக்கையை நான் அன்றைய முதல்வர் கலைஞரிடத்தில் எடுத்து சொல்லி பாராளுமன்ற மறையில் அது சென்று அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு 2 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பல கோரிக்கைகள் சொல்லப்பட்டிருந்தால் 2 கோரிக்கை முக்கியமா சமுதாயத்தின் கோரிக்கையாக. குறும்பர் சமூகம் தமிழகத்தில் பல லட்சம் பேர், ஏறத்தாழ 50 லட்சம் பேர் வசிக்கிறோம் என்று அந்த மனிதர்கள் கிட்டத்தட்ட 12-13 மாவட்டங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வகையில் பல தொகுதிகளில் கணிசமான வாக்காளர்களை கொண்ட சமூகமாக 10,000 30,000 வரையிலும் கூட வாக்காளர்களை கொண்ட சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. ஆனால் அரசியல் களத்திலே தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறோம். எந்த கட்சியிலும் எங்களால் கட்சி பொறுப்புக்கும் வர முடிவதில்லை. சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ ஆக முடிவதில்லை. வாரியங்கள் போன்ற தலைவர் பொறுப்புகள் கூட எனக்கு கிடைப்பதில்லை. உழைக்கும் இந்த சமூகம் தொடர்ந்து அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. இப்போது சமூக நீதியும் பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இடஒதுக்கீட்டு பயனை எங்களால் பெற முடியாது. மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு என்று இருந்த 20% எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான அதிமுக அரசு 3ஆக பங்கு போட்டு கொடுத்து விட்டது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தின் அந்த தொகுப்பிலே கிட்டத்தட்ட 108 சமூகங்கள் இருந்தன. அந்த 108 சமூகங்களையும் 3ஆக பிரித்து 10.5% என்றும் 7% என்றும் 2.5% என்றும் இடஒதுக்கீட்டை பங்கு போட்டு கூறு போட்டு கொடுத்துவிட்டு போய்விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த 2.5% இடஒதுக்கீட்டில் ஏறத்தாழ 50 சமூகங்கள் 22 சமூகங்களும் 7.5% அதே போல 46 சமூகங்களும் பயன்பெறக்கூடிய வகையில் சமூகத்தை பிரித்து 3ஆக பாகம் போட்டு கொடுத்ததால் இந்த 2.5% போட்டி போட்டு பயன்பெற முடியாத நிலைக்கு இன்றைக்கு நாங்கள் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே யாருக்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்பவில்லை. எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டுமானால் சாதிவாரி கணக்கெடுப்பு முறையாக நடத்தப்பட வேண்டும். அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பின்னர் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை தீர்மானிக்க வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் நாங்கள் எழுப்புகிறோம். இந்த கோரிக்கையை சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முன்னெடுக்க வேண்டும் என்று தோழர் மனோகரன் அவர்களும் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு அவர்களும் குறும்பர் சமூகத்தை சார்ந்த பெரியவர்களும் சேர்ந்து இங்கே கோரிக்கை மனுவாக எழுதியிருக்கிறார்கள்.
பிற்படுத்தப்பட்டவர்கள். இங்குதான் தமிழ்நாட்டில் தான் ஓபிசியை வந்து எம்பிசி என்றும் பிசி என்றும் பிரித்திருக்கிறோம். பிற மாநிலங்களில் மொத்தத்தில் ஓபிசி என்றுதான் அழைக்கப்படுகிறது. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸும் பேக்வர்ட் கிளாஸ் தான் அரசமைப்பு சட்டத்தின்படி. சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்றுதான் கான்ஸ்டிடியூஷனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எஸ்சி என்றோ எஸ்டி என்றோ தனியாக இடஒதுக்கீடு பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை. சோசியலி எஜுகேஷனலி என்றால் சோசியலி சமூக ரீதியாக, எஜுகேஷனலி கல்வி ரீதியாக பின்தங்கிய சமூகங்கள். அதில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து அப்படி எஸ்சி பிசி என்கிற சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்கிற ஒரு பிரிவில் ஷெட்யூல்டு வகுப்பினர் என்ற ஒரு பிரிவை உருவாக்கி அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கான்ஸ்டிடியூஷன் எழுதுவதற்கு முன்பே வெள்ளையர் ஆட்சி காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் உறுதி செய்துவிட்டார். ஆனால் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள், அதான் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் ஓபிசி, இதர பிற்படுத்தப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றால் கல்வியால் முன்னேறியவர்களை தவிர, சமூக ரீதியாக முன்னேறியவர்களை தவிர மற்றவர்கள், எஸ்சி எஸ்டி தவிர மற்றவர்கள் ஓபிசி. சோசியலி எஜுகேஷனலி ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்றால் இங்கே உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஐயர் ஐயங்கார் பிராமணர்கள் பார்ப்பனர்கள், இந்தியா முழுவதும் பார்ப்பனர்கள் கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மேம்பட்டவர்கள். வர்ணாசிரம தர்மப்படி இந்திய சமூகத்தில் ஒரே ஒரு சாதி தான் உசந்த சாதி, உயர்ந்த சாதி, மேலான சாதி, அதுதான் பிராமணர்கள். அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 3 வர்ணங்களும் அவர்களை பொறுத்தவரையில், வர்ணாசிரம தர்மத்தை பொறுத்தவரையில் கீழ் சாதிதான். பார்ப்பனர்களுக்கு கீழே சத்திரியர்கள், சத்திரியர்களுக்கு கீழே வைசியர்கள், வைசியர்களுக்கு கீழே சூத்திரர்கள். இந்த 4 வருடத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள் தான் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அந்த வர்ணத்திலே சேராதவர்கள். இவர்கள் மட்டும்தான் வர்ணாசிரமத்துக்கு உட்பட்ட சமூக பிரிவினர். அதில் பார்ப்பனர்கள் மட்டும்தான் நீண்ட காலமாக மேல் சாதி என்கிற எண்ணத்தோடும் கல்வி பொருளாதாரம் போன்றவற்றிலும் முன்னேறிய சமூக பிரிவினராக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை தவிர சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்றால் இந்த 3 வருடத்தை சார்ந்த சாதிகளும் அதில் அடங்கும். அதிலும் ஒரு சில பேர் வட மாநிலங்கள்லாம் ஜாட், தாக்கூர் இவங்கெல்லாம் ஒரு சில பேர் உயர்ந்த சமூகத்தை சார்ந்த பொருளாதாரத்தில் முன்னேறி எஃப்சி ஆகிடுறாங்க. சோசியலி அவங்க எஃப்சி ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ். தமிழ்நாட்டிற்குள்ள பிள்ளைமார் சமூகத்தில் ஒரு சில பேர் எஃப்சி, பிள்ளைமார் சமூகத்தில் ஒரு சில பேர் எஃப்சி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, சில பேர் பிசியில் இருக்காங்க. எல்லா பிள்ளைமாரும் எஃப்சி கிடையாது. கொங்கு வேளாளர் கூட எஃப்சி கிடையாது, பிசி தான். ரெட்டியார் எஃப்சி கிடையாது, பிசி தான். பிசினா பிற்படுத்தப்பட்டவர்கள். பிற்படுத்தப்பட்டவர்கள்னா பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக பின்தங்கியவர்கள் என்று பொருள். நிலவரம் இருக்கலாம், ஆனால் அவங்க கல்வி இருக்காது. நிலவரம் இருக்கலாம், ஆனால் அவங்க சமூக ரீதியாக தாழ்ந்தவர்கள். ஏன்னா பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள். பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள் என்பதால் தான் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் கோவிலின் கருவறைக்குள்ளே நுழைய முடியும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 35,000 கோயில்களுக்கு மேல் இருப்பதாக கணக்கு சொல்லுகின்றனர். அதில் ஒரு 600-700 கோவில்கள் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்கள் வேண்டுமானால் பிராமண சமூகத்தை சார்ந்த, பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பூசாரிகள் உள்ளே இருக்கலாம் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு. ஆனால் பெரும்பான்மையான கோயில்களில் உள்ளூர் கிராமத்து கோயில்களை தவிர நம்ம ஊரில் கட்டுற கோயில் இருக்கு பாருங்க, குலதெய்வத்துக்கு அம்மன் கோயில் கட்டுவோம், பெருமாள் கோயில் கட்டுவோம், சிவன் கோயில் கட்டுவோம், குலதெய்வத்திற்கான கோயில்களை கட்டுவோம். அங்கே வந்து நம்ம யார் கட்டுறோமோ நம்ம குடும்பத்தை சார்ந்த, குலத்தை சார்ந்தவர்களே பூசாரியாக இருப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் வளர்ந்துட்டா யாராவது ஒரு பார்ட்னர் கொண்டு வந்து பூசாரியை வச்சுக்குவாங்க. அந்த சமூகம் வளர்ந்துருச்சுன்னா மெல்ல மெல்ல பூசாரியாக பார்ட்னர்களை கொண்டு வந்து வைக்கிற வழக்கம் வளர்ந்து விட்டது. ஆக அவர்கள் மட்டுமே கருவறைக்குள் நுழைய முடியும். கருவறைக்குள் வேறு யார் நுழைந்தாலும் தீண்டாமை தீட்டுப்பட்டு விட்டது என்று பொருள்.
இந்த நாட்டை ஆளுகிற மன்னாதி மன்னனாக இருந்தாலும் மாமன்னனாக இருந்தாலும் போரில் வெற்றி பெற்று சாமியை கும்பிட வேண்டும் என்று அவன் வந்தால் அந்த மன்னாதி மன்னன் மகாராணி 2 பேருமே கோவிலுக்கு வெளியே தான் இருக்க முடியும். அங்கே ஒரு பூசாரி நின்று சாமியிடம் பூஜை செய்துவிட்டு அவன் வந்து திருநீர் கொடுத்தால் அவன் வாங்கி பூசிக்கொள்ளலாம். நான் மன்னன், இந்த நாட்டை ஆளக்கூடியவன், நான் கருவறைக்கு போய் நேரடியாக கடவுளை தரிசிக்க விரும்புகிறேன், அவருக்கு பூஜை செய்ய விரும்புகிறேன் என்று எந்த மன்னனும் உள்ளே போக முடியாது. சோழ மன்னனாக இருந்தாலும், சேர மன்னனாக இருந்தாலும், பாண்டிய மன்னனாக இருந்தாலும், மன்னர்களுக்கெல்லாம் மன்னர்களாக இருந்த மகாராஜாக்களாக இருந்தாலும் யாரும் கருவறைக்குள் நுழைய முடியாது என்கிற நிலையை இத்தனை ஆண்டு காலம் வைத்திருந்தார்கள். இவ்வளவு காலம் அது நீடிக்கிறது. என்ன காரணம் என்றால் அவங்க தான் சாதியில் உசர்ந்த சாதி, கடவுளிடம் பேசக்கூடிய சாதி. ஆக மற்ற எல்லோருமே கீழ் சாதிதான். இதுதான் சனாதனம் என்பது. பிறப்பால் உயர்வு தாழ்வு உண்டு. ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினர் மட்டும்தான் பிறப்பால் உயர்ந்தவர்கள். அக்ரஹாரத்தில் பிறந்ததனாலேயே அவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்கள் படிக்காமல் இருக்கலாம், அவர்கள் ஏழையாக இருக்கலாம், அவர்கள் குளிக்காமல் கூட இருக்கலாம், பல் தேய்க்காதவர்களாக கூட இருக்கலாம், பழக்க வழக்கம் நல்ல பழக்க வழக்கம் இல்லாதவர்களாக இருக்கலாம், திருட்டு பழக்கம் உள்ளவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அக்ரஹாரத்தில் பிறந்ததாலேயே சாமி என்று கும்பிட வேண்டும், உயர்ந்த சாதி அவர்கள். ஆனால் மற்ற சாதியில் ஒருவன் உயர்ந்த படிப்பை படித்தாலும், மிக உயர்ந்த பதவியிலே இருந்தாலும் அவன் அவர்களுக்கு கீழே தான் இருக்க வேண்டும். அவர்களை பார்த்து ஐயா சாமி என்று வணங்க வேண்டும். இந்த முறையை உருவாக்கியதற்கு பெயர் தான் சனாதனம் என்பது. 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் கும்பிட உள்ள போறான், சாமி கும்பிட கோயிலுக்கு போறான். போன உடனே பூசாரி வந்து அவன்கிட்ட ஏதோ வாங்கிட்டு உள்ள போறாரு. அவர் போகும்போது இவனும் பின்னால உள்ள போயிடறான். அவன் போய் திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்தா இவன் உள்ள வந்து பார்த்தான், அதிர்ச்சி அடங்கி இடிச்சு வெளியே தரான். வெளியே போய் நில்லு. அவன் உலகமே கொண்டாடக்கூடிய மாவீரன், வெண்கல பதக்கம் வாங்கிட்டு வந்துருக்கிறான் போட்டியில். ராணுவத்திலும் அவன் பெரிய பதவியில் இருக்கிறான். ஆனால் அவன் அந்த கருவறைக்குள்ளே நுழைந்த உடனே அலறி அடித்துக் கொண்டு அந்த பூசாரி, அந்த அர்ச்சகர், அந்த பிராமண வகுப்பை சார்ந்தவர் அவரை வெளியே தள்ளுறான். இதுதான் சனாதனம். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட போன போது சட்டையை கழட்டிட்டு உள்ளவா, அது கருவறைக்குள் இல்லை, கோயிலுக்கு முன்னால் தரிசனம் பண்ணுறதுக்கு கருவறைக்கு வெளியே நிற்பதற்கே சட்டையை கழட்டிட்டு உள்ள வந்தால் தான் உள்ள விடும். அவர் உள்ள போக முடியும். அதுதான் சனாதனம். அவர் ஐயர் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட, ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட, ஐயர் சமூகத்திலும் வேறுபாடு இருக்கிறது. ஐயர் எல்லாருக்கும் உயர்ந்தவர் கிடையாது. ஐயர்ல வந்து சாமி கும்பிடுற ஐயர் வேற, பூஜை செய்கிற ஐயர் வேற, சுடுகாட்டில் அந்த பணிவிடைகள் செய்கிற ஐயர் வேற. சுடுகாட்டில் ஐயர் செய்கிறவரும் கோயிலில் மணி அடிக்கிற ஐயரும் பெண் கொடுக்க வாங்க முடியாது. நம்பூதிரியும் தமிழ்நாட்டு ஐயரும் சமம் கிடையாது. குஜராத் பார்ப்பனர்களும் மேற்கு வங்க பார்ப்பனர்களும் சமம் கிடையாது. மேற்கு வங்கத்தில் இருக்கிற முகர்ஜி, பானர்ஜின்னு சொல்றாங்களா, மம்தா பானர்ஜி, பிரணாப் முகர்ஜி, இவங்கெல்லாம் பிராமணர்கள். ஆனால் இவங்கெல்லாம் சமம் கிடையாது. RSS இயக்கத்தை உருவாக்கின சத்பவன் அப்படின்னு ஒரு சமூகம், சத்பவன் அவங்க பேரு, சாதி பேரு சத்பவன் பார்ப்பனர்கள். அவங்க தான் RSS இயக்கத்தை உருவாக்கினவங்க. சவர்கர் கூட சத்பவன் சமூகத்தை சார்ந்தவர் தான். அவங்க தான் இந்தியாவிலேயே உயர்ந்த பார்ப்பனர்கள் என்கிற எண்ணம் உண்டு. இந்திரா காந்தி அம்மையார் கூட காஷ்மீர் பார்ப்பனர். பண்டிட் ஜவஹர்லால் நேரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர். இந்திரா காந்தி அம்மையார் கூட ஒரு கோயில் கூட போனாங்க, உள்ள விடல. பார்ப்பனர்களுக்குள்ளேயே தீண்டாமை இருக்கிறது. இதுதான் சனாதனம். வர்ணத்தில் பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள். ஆனால் சாதி என்று பிரிக்கிற போது சாதிகளிலும் அடுக்கு நிலை உண்டு. வர்ணத்தில் சாதிகள் உண்டு, சாதிகளில் அடுக்கு நிலை உண்டு. ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியே கூறு போட்டு ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் தடுப்பு சுவர் கட்டி மேல் கீழ் என்கிற உணர்வுகளை உருவாக்கி, எனக்கு கீழா ஒருத்தன் இருக்கிறான் அதனால நான் மேல் சாதிங்கிற ஒரு திருப்தியும், எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான் அதனால கீழ் சாதி என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஒரே நேரத்தில் ஒவ்வொரு சமூகத்துக்கும் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டுக்கு பெயர் தான் சனாதனம் என்கிற கோட்பாடு. நான் உயர்ந்த சாதியை எவனும் பெருமையாக பேசிக்க முடியாது. ஏன்னா மேல ஒரு சாதி இருக்கிறான். நான் கீழ் சாதி அப்படிங்கிற உணர்வும் அவனுக்கு இருக்கும். தனக்கு கீழே இருக்கிறவனை பார்த்து நான் மேல் சாதிங்கிற உணர்வும் இருக்கும்.
இதனால தான் அவன் வந்து இந்த சாதிய கட்டமைப்பை எதிர்த்து போராட முடியாம திணறி போய் கிடக்கிறான். இந்த சமூகத்தை இதை நுட்பமாக பார்த்த பெரியவர்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும், தந்தை பெரியார் அவர்களும், மகாத்மா ஜோதிபா புலே அவர்களும், பசவா கர்நாடகத்தில் பசவப்பா அவர்களும், கேரளாவிலே நாயனார் அவர்களும், நாராயணகுரு கேரளாவிலே நாராயணகுரு அவர்களும், சாமி தோப்பிலே ஐயா வைகுண்டர் அவர்களும், இவங்கெல்லாம் இதை எதிர்த்து தான் போராடினாங்க. இதை எதிர்த்து தான் போராடினாங்க. இப்படிப்பட்ட இந்த நிலையில் சனாதனம் என்பது மனிதர்களை கூறு போட்டு வைத்திருக்கிறது. சாதிக்கு சாதி தடுப்பு சுவர் கட்டி இருக்கிறது. உயர்வு தாழ்வு என்கிற உளவியலை கட்டமைத்து வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சனாதனத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு குணம் ஒவ்வொரு சமூகத்திலும் இருந்திருக்கிறது. அதை நான் கேள்விப்பட்டேன். அண்மையிலே மனோகரன் அவர்களோடும் அண்ணன் வேலுச்சாமி அவர்களோடும் பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார்கள், ஒரு காலத்தில் பார்ப்பனர்கள் குறும்பர்கள் வசிக்கக்கூடிய தெருவுக்கு வந்தால் அவர்களை விரட்டி அடிக்கிற வழக்கம் உண்டு. பார்ப்பனர்கள் இவர்களை விலக்கி வைத்தார்கள் என்று இப்போது சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே பார்ப்பனர்களை உள்ளே விடாமல் விரட்டி அடிக்கிற வழக்கம் உழைக்கிற மக்களிடத்தில் இருந்திருக்கிறது. விவசாய புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு நூலிலே குறிப்பிடுகிறார், தமிழ்நாட்டை பற்றி குறிப்பிடுகிறார். அதிலும் கும்பகோணத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளை பற்றி எழுதுகிறார். கும்பகோணம் பகுதியிலே தலித் மக்கள் குடியிருக்கிற பகுதிகளுக்கு பார்ப்பனர்கள் வந்தால் சாணி சட்டியிலே சாணத்தை கரைத்து தொடர்பத்தால் துவைத்து அடித்து விரட்டுகிற வழக்கம் அந்த மக்களிடத்தில் இருந்திருக்கிறது. பார்ப்பனர்களை விரட்டி அடிக்கிற வழக்கம் கும்பகோணம் வட்டாரத்தில் வாழ்ந்த பறையர்குடி மக்களிடம் இருந்தது என்று இதே சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த சனாதன கருத்தியலை மன்னர்களை பயன்படுத்தி இந்த மண்ணில் திணித்த காரணத்தினால், இந்த மக்களை பிளவுபடுத்திய காரணத்தினால், கூறு போட்ட காரணத்தினால், சண்டையை தூண்டிவிட்ட காரணத்தினால், இந்த பாகுபாட்டை வளர்த்துவிட்ட காரணத்தினால் அந்த வெறுப்பு இருந்திருக்கிறது. அதைவிட முக்கியமாக இன்னொரு வரலாற்று ஆய்வும், பெரிய ஞானிகள் வல்லுநர்கள் எல்லாம் செய்த ஆய்வு, இப்போதும் பல ஞானிகள் தோழர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அதையெல்லாம் ஆய்ந்து வருகிறார்கள். இந்த குறும்பர் சமூகத்தை பற்றிய ஆய்வை கூட சொன்னார்கள். மனோகரன் சொன்னார், அண்ணன் வேலுச்சாமியும் சொன்னார், சில தோழர்கள் எழுதிய கட்டுரைகளின் இடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் குறும்பர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பௌத்தர்களாகவோ சமணர்களாகவோ அல்லது ஆசீவகத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவோ வாழ்ந்திருக்க கூடும். அந்த மரபை சார்ந்தவர்கள் இந்தியா முழுவதும் அசோக சக்கரவர்த்தி ஆண்ட காலத்தில் இந்தியா முழுவதும் பெரும்பான்மை சமூகம் பௌத்த சமூகமாகத்தான் இருந்தது. எல்லாருமே பௌத்தத்தை பின்பற்றக்கூடியவர்களாக தான் இருக்கும். கொஞ்சம் அங்கொன்று இங்கொன்று வேற சமூகங்கள் இருந்திருக்கலாம். அசோகர் மாமன்னர், அந்த காலகட்டத்தில் அசோகரும் பௌத்த மன்னர் தான், கனிஷ்கர் பௌத்த மன்னர் தான், ஹர்ஷவர்தன் பௌத்த மன்னர் தான். அந்த மன்னர்கள் எல்லாம் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்திய சமூகத்தின் பெரும்பான்மை மக்களை பௌத்தர்களாக்கி அவர்களை வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். பௌத்தத்தையும் சமணத்தையும் அழித்தொழிப்பதற்காக சனாதனம் வெகுண்டெழுந்தது. பார்ப்பனர்களின் கோரிக்கையை அல்லது அவர்களின் தேவையை நிறைவேற்றக்கூடிய வகையில் பல்லவ காலத்து மன்னர்கள் அவர்களுக்கு துணையாக மாறினார்கள் என்றும், அதன் பிறகு தொண்டை நாட்டு மன்னர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களும் கூட பிற்காலத்திலே அவர்களுக்கு பணிந்து போனார்கள் என்றும், அதன்படிதான் மெல்ல மெல்ல இங்கே பௌத்தம் சமணம் போன்றவை தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் அழித்தொழிக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இது வரலாறு. நான் வரலாற்றை தான் பேசுகிறேன். இதை பேசியதற்காகத்தான் நான் இந்து கோயில்களை இடிக்க சொன்னேன் என்று இந்த சங்கிகள் எல்லாம் திருப்பிவிட்டார்கள், திரித்து கூறினார்கள். நான் ஒரு வரலாற்று ஆய்விலிருந்து ஜமனதாசன் ஒருத்தன் ஆய்வு பண்ணி PhD வாங்கியிருக்கான். அப்படி PhD வாங்கினதை எடுத்து மேற்கோள் காட்டி நான் பேசினேன். திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றி அவன் ஒரு ஆய்வு செய்திருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, அங்க இருக்கிற ஏழுமலையான் வேறு யாரும் இல்லை, கௌதம புத்தர் தான் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு PhD கொடுத்துருக்காங்க. PhD கொடுத்தவரை போய் அவன் கேட்கணும், திருமாவளவனை கேட்கக்கூடாது. ஒரு 2 மாசம் கழிச்சு எனக்கு தெரிந்த ஒரு ஜெயின் சமூகத்தை சார்ந்த சமண சமூகத்தை சார்ந்த ஒரு பெரியவர் மார்வாடி சேட்டு
அவர் வந்து என்னை பார்த்தார். அவர் எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, அது ஒரு காலத்தில் சமணர் கோவிலாக இருந்தது அப்படின்னு அவர் சொல்றார். மகாவீரரும் கௌதம புத்தரும் சமகாலத்தில் தோன்றிய தலைவர்கள். சில 10 ஆண்டுகள் தான் வித்தியாசம் இருக்கும். கிமு 520க்கு முன்பு சமகாலத்தில் தோன்றிய தலைவர்கள். அவங்க 2 பேருமே கடவுள் வழிபாட்டை சொல்றவங்க கிடையாது. கடவுள் உண்டு, கடவுளுக்கு வழிபாடு செய்யணும்லாம் சொல்லலை. அவங்க சமூக ஒழுங்கை, சோஷியல் ஆர்டர், டிசிப்ளின் பற்றி சொன்னவங்க. இப்படி தான் மனிதன் பிறந்தா அவன் இப்படி தான் வாழணும், ஒரு நாள் கடமை என்ன செய்யணும், எப்படி அவன் வந்து பொய் சொல்லாமல் இருக்கணும், அவன் இந்த உணவை தான் உண்ணணும், இந்த மாதிரி தான் குளிக்கணும், இந்த மாதிரி தான் வந்து வாழணும், அவன் மனம் நிம்மதியாக இருக்கணும்னா இந்த ஒழுக்கங்களை எல்லாம் பின்பற்றினால் அவன் நிம்மதியாக இருக்க முடியும், உயிர்களுக்கு தொல்லை செய்யக்கூடாது, பிற உயிர்களை கொலை செய்யக்கூடாது, இந்த மாதிரி சில கருத்துக்கள் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதில் சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள்லாம் இருக்குது. பௌத்தத்தில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சமணத்திலும் சொல்லப்படும், சமணத்தில் சொல்லப்படுவதெல்லாம் பௌத்தத்திலும் உண்டு. அதனால் இந்த 2 மதத்தையுமே கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நாத்திக மதங்கள் என்று பரப்பினார்கள். நாத்திக மதங்கள் யாரும் இப்ப நாம யாரை கும்பிடுறோம்? உண்மையிலேயே பிறந்து வாழ்ந்து வீரனாய் மடிந்த வானம் குறும்பனை குலதெய்வமாக புராணத்தில் வரக்கூடிய கடவுள் அல்ல. இவர் புராண கடவுள் அல்ல, குடும்ப கடவுள். அவருடைய மனைவி கெப்பியை தெய்வமாக வணங்குகிறோம். கெப்பிக்கு பிறப்பு உண்டு, கெப்பிக்கு வாழ்க்கை உண்டு, கெப்பிக்கு வரலாறு உண்டு. கெப்பி தன் கணவன் இறந்த பிறகு போராடி வெற்றி பெற்றிருக்கிறார், வீழ்த்தியிருக்கிறார். அப்ப கெப்பியை தெய்வமாக கும்பிடுவது என்பதுதான் குல தெய்வம் பேரு. அந்த தெய்வம் வேற. சிவபெருமானை நம்ம பார்க்கல, மகாவிஷ்ணு நம்ம பார்க்கல. அவங்க பிறந்த வரலாறுலாம் வேற மாதிரி சொல்றாங்க, புராணமா சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து அப்பா அம்மாவுக்கு நம்மள மாதிரி பிறந்து ஒரு சமூகத்தை வழிநடத்தி அவர்களை காக்கிற பாதுகாப்பு அரணாக இருந்து போரில் மாண்டிருக்காங்க. ஒரு சோழ சக்கரவர்த்தி தான் அவரை வென்றதா இந்த குறிப்பு கொடுத்தாங்க. அங்கு சென்னையில் புழல் இருக்கிற பகுதியில் பாருங்க, அந்த புழல் கோட்டையை ஆண்ட மன்னன் வானம் குறும்பன். ஒரு சோழ மன்னன் படையெடுத்து போய் 2 பேருக்கு இடையில் நடந்த யுத்தத்தில் இவர் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். இது வரலாறு. ஆகவே அவருக்கு இங்கே ஒரு நினைவு மண்டபம் வேண்டும், மணிமண்டபம் வேண்டும், திருவுருவச் இது குருபர் சமூகத்தின் கோரிக்கை, ஜனநாயக பூர்வமான கோரிக்கை. குலதெய்வ வழிபாடு என்பது இப்படித்தான் உருவானது. நடுகள் நட்டு வணங்குகிற வழிபாட்டு முறை. இன்றைக்குத்தான் ஒரு தகவல் எனக்கு தெரிந்தது. சிவபெருமானை வணங்கி வழிபட்டவர்கள், சிவனை தரிசித்தவர்களும் 63 நாயன்மார்களும் பெருமிழலை குடும்ப நாயனார் ஒருவர் என்ற ஒரு தகவலை இன்றைக்குத்தான் நான் அறிந்து கொண்டேன். போகிற போகிற படிச்சிருப்போம், ஆனா அவர் குறும்பர் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் மனசுல நிக்கல. போகிற போகிற எல்லா பேரும் 63 பேரும் நம்ம படிக்கிறோம், நந்தன் படிக்கிறோம். நந்தன் வந்து பறையக்குடியை சார்ந்தவர் என்று யாருக்கும் தெரியாது, பெரிய புராணம் தான் சொல்லுது. சேர்க்கிறார் எழுதிய பெரிய புராணம் தான் அவர் இந்த குலத்தை சார்ந்தவர் புலையர் என்று சொல்லுகிறார். அதை பார்க்காம நம்ம நாயன்மார் வரலாறு படிச்சா ஸ்ரீ நந்தன் என்று படித்து விட்டு போயிடுவோம். நந்தன் நாயனார் அப்படின்னு படிச்சு போயிடுவோம். அந்த மாதிரி பெருமிழலை குறும்ப நாயனார் குறும்பர் குடியில் பிறந்தவர். அவர் சிவபெருமானை தரிசித்திருக்கிறார், சிவத்தொண்டராக வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு தேவமலை பகுதியிலே ஆண்டுதோறும் விழா எடுக்கிறோம். அப்படி விழா எடுக்கிற இடத்தில் அவருக்கு ஒரு மணிமண்டபம் தேவை. 2வது கோரிக்கையிலே இது முக்கியமான கோரிக்கை. இந்த 2 பேருக்கும் இங்கே மணிமண்டபம் தேவை. திருவுருவச் சிலை, வானம் குறும்பனுக்கு திருவுருவச் சிலையும், பெருமிழலை குடும்ப நாயனாருக்கு மணிமண்டபமும், மக்கள் வந்து விழாவுக்கு வந்து அமர்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய வகையில் அது ஒரு பரந்த மண்டபமாக அமையக்கூடிய வகையில் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுவை தந்திருக்கிறேன். இப்படி கோரிக்கை விடுப்பதுதான் சமூக நீதி கோரிக்கை. இதுதான் சமூக நீதி கோரிக்கை. வெறும் வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு கோருவது மட்டுமல்ல, கல்வியிலே இடஒதுக்கீடு கோருவது மட்டுமல்ல, எம் வரலாற்றை அங்கீகரிக்க வேண்டும், எமக்கான அடையாளம் வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. அதிலே பாகுபாடு கூடாது.
கூடாது, அதிலே பாகுபாடு கூடாது. ஒரு தலைவருக்கு சிலை வைத்தால் ஒரு சமூகம் வணங்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால், ஒரு சமூகத்தினுடைய தலைவர் என்கிற அடையாளத்துக்கு மணிமண்டபம் எழுப்பீர்களே ஆனால், 50 லட்சம் குருப்பர்கள் வசிக்கிற இந்த மண்ணில் நாங்கள் வணங்குகிற வானம் குருப்பருக்கு சிலை வேண்டும் என்று கோரிக்கை எழுப்புவதற்கு பெயர்தான் சமூக நீதி கோரிக்கை. எங்களுக்கு பாகுபாடு செய்யக்கூடாது. நாங்களும் இங்கே வாக்காளர்களாக இருக்கிறோம், நாங்களும் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறோம், நாங்களும் விவசாயம் செய்யக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம், எல்லோரும் உண்ணக்கூடிய தானியங்களை விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆட்டு முடியை கத்தரித்து உங்களுக்கு குளிர்காலத்திலே போர்த்திக் கொள்ளக்கூடிய கம்பளங்களை தரக்கூடிய கம்பளம் தயாரிக்கக்கூடியவர்களாக உழைப்பாளர்களாக இருக்கிறோம், கைப்பொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆடு வளர்ப்பு என்பது பஞ்சத்தை எல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடிய, பஞ்சத்தை வெல்லக்கூடிய வலிமையை மனிதனுக்கு தருகிறது. தானியத்தை மட்டுமே நம்பி மனிதன் வாழ முடியாது. ஆக மாமிசம் என்பதும் அப்படித்தான் மனிதனுடைய தேவை, உணவு தேவைக்கு பயன்படக்கூடிய ஒரு மாற்று ஈடு. அது ஒரு காம்பன்சேட்டரி ஃபுட், அவசியமான தேவை. மீன், ஆடு, மாடு இவையெல்லாம் இல்லை என்றால் இந்த மனித குலத்துக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்ய முடியாது. கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு இவையெல்லாம் தான் நமக்கு உணவை ஈடு செய்கிறது, நமக்கான சக்தியை, எனர்ஜியை தரக்கூடிய உணவாக மாறுகிறது. ஆகவே மனிதன் இன்றைக்கு சோறு இல்லாமல் இருந்தாலும் இருந்து விடுவான். ஆனால் ஆடு, மாடு போன்ற மாமிசங்களை உண்ணுவது என்பது மனிதனுக்கு தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக மாறியிருக்கிறது. உலகம் கறி இல்லாமல் சாப்பிட்டா சாப்பாடு இறங்காது. சோறு தட்டுனதா இருந்தாலும் இன்னைக்கு என்ன கறிக்குழம்பு இல்லையான்னு கேட்போம். கறிக்குழம்பு இருந்தால் தான் சோறு எக்ஸ்ட்ரா உள்ள போகும். ஆகவே ஆடு வளர்ப்பு என்பது மனித குலத்தின், தமிழ் சமூகத்தின் உணவு பற்றாக்குறையை ஈடு செய்யக்கூடிய ஒரு பெரும் பணி. இன்றைக்கு அந்த ஆடுகள், குறும்பாடுகள் எல்லாம் மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது என்கிற கவலை குறும்பர் சமூகத்திற்கு மேலோக்கி இருப்பதை குறும்பர் ஆட்டிலே எல்லா ஆடும் குறும்பாடு இல்லை. அந்த ஆடுகளிலே 5 வகையான ஆடுகள் இருக்கின்றன. அந்த 5 வகை இனமும் பாதுகாக்கப்பட வேண்டும், அவற்றை வளர்க்க வேண்டும். தமிழக அரசு அதற்கென்று முனைப்பாக ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டும், அதற்கென ஒரு வாரியத்தை அமைக்க வேண்டும், ஆடு வளர்ப்போர் நல வாரியத்தை உருவாக்க வேண்டும் என்பது இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான கோரிக்கை. திமுக அரசு சமூக நீதி அரசு என்று நான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். எனவே திருமாவளவன் சொன்னான் என்பதற்காக அல்ல, இது தேவை என்பதற்காக தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். திருமாவளவன் சொல்லிட்டார் நான் செய்யறது இல்லை. அவரே சமூக நீதி பாரம்பரியம் உள்ளவர். அவருடைய அப்பா சமூக நீதி காவலர் கலைஞர் அண்ணாவின் வெளிவந்தவர். அண்ணா சமூக நீதி காவலர், அண்ணா பெரியாரின் பிள்ளை, பெரியார் சமூக நீதி தந்தை. ஆகவே சமூக நீதி பாரம்பரியத்தில் வந்த தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை. நான் சொல்லி செஞ்சா அது காம்ப்ரமைஸ் அர்த்தம். அவரே செஞ்சா அது கன்வின்ஸ். அவரே அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு கன்வின்ஸ் ஆகி இதை செய்ய வேண்டும். எல்லோருக்கும் தீரன் சின்னமலைக்கு சிலை இருக்கிறது, பெரும்புடுகு முத்தரையருக்கு சிலை இருக்கிறது, அதுபோல ஒவ்வொரு அம்பேத்கருக்கு சிலை இருக்கிறது, பெரியாருக்கு சிலை இருக்கிறது. ஒவ்வொரு சமூகமும் முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில், ஒவ்வொரு சமூகத்தின் கோரிக்கையின் அடிப்படையில் அவரவர் மதிக்கக்கூடிய தலைவர் பெருமக்களுக்கு இங்கே அங்கீகாரம் இருக்கிற போது வானம் குறும்பருக்கு கட்டாயம் முதல்வர் கன்வின்ஸ் ஆவார். கட்டாயம் மாண்புமிகு முதல்வர் அவரே அதை ஏற்றுக்கொள்வார். எனவே அந்த தலைவருக்கு, அந்த மாவீரனுக்கு, வானம் குறும்பனுக்கு தமிழகத்தில் ஒரு மணிமண்டபம், ஒரு சிலையில் தமிழக அரசு நிறுவ வேண்டும் என்று இந்த மாபெரும் நிகழ்வின் ஊடாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அதை போல ஆடு வளர்ப்பு வாரியத்தை அமைந்து, எத்தனையோ பல வாரியங்கள் இருக்கின்றன,
ஆடு வளர்ப்பு முக்கியமானது. ஆடு வளர்ப்பு முக்கியமானது. இயற்கை சமநிலையை தக்க வைப்பதில் ஆட்டுக்கு முக்கியமான பங்கு உண்டு. ஆடு இல்லை என்றால் செடி கொடி போன்றவை மானாவரியாக வளர்ந்து புற்கள் வளர்ந்து நாம் தானியத்தை உற்பத்தி செய்ய முடியாத அளவுக்கு பாழாகிவிடும். ஆடுகள் தான் அவற்றை எல்லாம் உணவாக எடுத்துக்கொண்டு உழவனுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கிறது, விவசாயிக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கிறது. அது இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்கிறது. காடுகளை அழித்து விடாமல் பார்ப்பதற்கு, மான்கள் காடுகளை அழித்து விடாமல் பார்ப்பதற்கு, மாட்டையும் ஆட்டையும் வேட்டையாடக்கூடிய குணமுள்ள சிங்கமும் புலியும் காட்டில் படைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் புதர்கள் மண்டி போகாமல் காடுகள் அடர்த்தியாக வளர்ந்து குடியிருப்புகளை சுற்றியும் புதர்கள் மண்டி போகாமல் இருக்க, புதர்கள் மண்டி போனால் விஷச்சந்துகள் வளரும், பாம்பு வளரும், பல்லிகள் தேள் போன்ற மனிதருக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய நச்சுயிரிகள் வளரும். அதிலிருந்து மனித குலத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் இந்த புதர்களை எல்லாம் அழித்து குடியிருப்புகளை சுற்றி இருக்கக்கூடிய காடுகளை எல்லாம் சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய வகையில் பணியாற்றக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் இருக்கிறது. இது இயற்கை சமநிலை விலங்குகள். அப்படிப்பட்ட ஆடு வளர்ப்பு என்பது வருமானத்திற்கு மட்டுமல்ல, உணவு பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கும் பஞ்சத்தில் இருந்து மனித குலம் தப்பிப்பதற்கும் ஆடு மாடு வளர்ப்பு இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த வகையில் ஆடு வளர்ப்பை ஊக்கப்படுத்த வேண்டும், அதை மேலும் மேலும் பெருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக குறும்பாடு அந்த ஐவகை இனம் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு ஏற்றால் போல ஆடு வளர்ப்பு வாரியம் ஒன்றை தமிழக அரசு உருவாக்க வேண்டும். அப்படி ஒருவேளை கால்நடைகளுக்கு என்று தனியே வாரியம் மொத்தமாக இருந்தால் கூட இந்த ஆடு வளர்ப்புக்கு என்று தனியாக பிரிக்க வேண்டும். அதில் ஆடு வளர்ப்பு தொழிலில் ஞானமுடையவர்கள், பக்குவம் அனுபவம் உள்ளவர்களை தலைவராக நியமித்து, உறுப்பினர்களாக நியமித்து அதை வெற்றிகரமாக இயக்கக்கூடிய வகையில் நியமனங்கள் செய்ய வேண்டும். இந்த கோரிக்கைகளை கட்டாயம் நான் மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வேன் என்பதை சொல்லி, அருமை தோழர்களே, ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கிற மக்கள், இன்னும் அவர்களின் மொழியில் சொல்ல வேண்டுமானால் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள், சிறுபான்மை மக்கள், இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியை 30 ஆண்டு காலமாக செய்து வரக்கூடிய இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை மட்டும் சொல்லி நான் சுருக்கமாக நிறைவு செய்ய விரும்புகிறேன். போன முறை நான் எம்பியாக இருந்த போது அன்றைக்கு நிதியமைச்சரை சந்தித்தேன், மன்மோகன் சிங் அவர்களையும் சந்தித்தேன். ஓபிசி மக்களுக்கான வருமான வரம்பை 4 லட்சமாக வைத்திருக்கிறார்கள். அதை 4 லட்சம் என்றால் ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளவர்கள், அதற்கு மேலே உள்ளவர்கள் எந்த இடஒதுக்கீட்டு பயனையும் பெற முடியாது, கல்வி வேலைவாய்ப்பு பயன்களை பெற முடியாது. எனவே அந்த வருமான வரம்பை உயர்த்த வேண்டும். அதை 15 லட்சமாகவோ 12 லட்சமாகவோ உயர்த்த வேண்டும் என்று முதலாக ஓபிசி சமூகத்து மாணவர்களுக்காக வருமான வரம்பை உயர்த்தி அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை எழுப்பியவர் திருமாவளவன் என்பதை சொல்லிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. 2009 12 வருடங்களுக்கு முன்னால் என் கோரிக்கை ஏற்கப்பட்டது. 4 லட்சமாக இருந்ததை 12 லட்சமாக உயர்த்த சொன்னோம். ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் 6 லட்சமாக உயர்த்தியது. இப்போது அது 8 லட்சமாகவும் 10 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த வருமான வரம்புங்கிறது எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கிடைச்சிடாது. அதில் ஒரு கிரீமி லேயர் வைக்கிறான், அதுக்கு பேர் தான் கிரீமி லேயர். கிரீமி லேயர்னா ஒரு குடும்பம், இப்போ ஒரு குறும்பர் சமூகத்தை சார்ந்த குடும்பம் இருக்கு,
அந்த குடும்பத்தினுடைய கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்கிறாங்க. அவங்க வருமானம் எவ்வளவு அப்படின்னு அவன் கணக்கு போடுறான். அவன் வந்து ஒரு அரசு ஊழியராக இருப்பான், ஒரு விஓவாக இருப்பான், அல்லது ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருப்பான், ஒரு பியூன் வேலை செய்வான். இந்த மாதிரி சாதாரணமாக வேலை செய்யக்கூடியனுடைய மாத சம்பளத்தை கணக்கு போட்டு ஆண்டுக்கு இவ்வளவுன்னு கணக்கு போட்டால் 4 லட்சத்துக்குள்ளே இருந்தால் தான் அவன் பயன்பெற முடியும். 4 லட்சத்துக்கு மேலே அவன் வந்து ஒரு மாதத்துக்கு 50,000 சம்பளம் வாங்கினான்னா 12 மாதத்துக்கு 12.5 6 லட்சம் ஆயிடுது. அப்போ 6 லட்சம் உனக்கு வருமானம் இருக்குன்னா உன் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, போ, இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு அவன் தடுத்துருவான். பேருக்கு தான் எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடுன்னு பேர், ஆனால் எல்லாரும் பயன்பெற முடியாது. அங்கே வந்து ஒரு தடை வைக்கிறான், வரம்பு வைக்கிறான், வருமான வரம்பு. அப்போ அந்த வரம்பு வந்து ஓபிசிக்கு வெறும் 4 லட்சமாக இருந்தது. 4 லட்சத்துக்கு உள்ள வாங்கினா இடஒதுக்கீடு உண்டு, 4 லட்சத்துக்கு மேலே போனால் இடஒதுக்கீடு கிடையாது. நிலபலம் உள்ளவர்களுக்கு கூட வருமான வரம்பு இவ்வளவு வருமானம் வருதுன்னு கணக்கு காட்டக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது. அதை எல்லாவற்றையும் தகர்த்து அந்த வருமான வரம்பை உயர்த்த வேண்டும் என்று கேட்ட இயக்கம், கேட்ட நபர் திருமாவளவன் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். யாரும் சொல்லி நான் பிசிக்கு போராடுகிறேன், ஓபிசிக்கு போராடுகிறேன் என்று எங்கேயும் நான் சொல்லிக் கொண்டதில்லை. இதர பிற்படுத்தப்பட்டவர்களின் நலன்களுக்காக குரல் கொடுக்கிறேன் என்று நான் எங்கேயும் தப்பட்ட படித்துக் கொண்டதில்லை. ஆனால் சமூக நீதி என்னை இயக்குகிறது, சமூக நீதி சிந்தனை என்னை இயக்குகிறது. பெரியார் சிந்தனையும் அம்பேத்கர் சிந்தனையும் மார்க்சிய சிந்தனையும் என்னை இயக்குகிறது. அதனால தான் நான் போய் அப்படி மனு கொடுக்க முடியும். ஏதோ இப்போ வந்து மனோகரன் அவர்கள் ஒரு சாதி சங்கத்தில் வளர்த்துட்டு வந்தால் என்ன அவர் வெறுப்பார். அவர் வந்து மார்க்சியத்தை படித்ததுனால, பெரியாரை படித்ததுனால திருமாவளவன் நமக்கானவர் என்று அடையாளம் காணுகிறார். அவருக்கு எனக்கு இடையில இந்த நட்பு இப்படி தான் உருவாகும். கொள்கை தெளிவுதான் சிறந்த நட்பு உருவாக முடியும், உறுதியான நட்பு உருவாக முடியும். ஜனநாயக சக்திகள் தான் கடைசி வரை கைகோர்த்து நிற்க முடியும், சாதியவாதிகளால் நிற்க முடியாது. அவனுக்கு வந்தா நம்மளை உதறிட்டு போயிடுவான். ஒரு பொது எதிரியை எதிர்க்கிறது நம்மளை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாங்க. சமுதாய பேர் இயக்கம் வாங்க, திருமாவளவன் எப்படிலாம் பண்றாரு போறாரு, மேடையில் அப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி சமுதாய பேர் இயக்கம் தமிழ்நாடு பூரா 32 மாவட்டத்தில் கூட்டம் போட்டு எல்லா சாதிகளையும் கூப்பிட்டு ஒரு சாதாரண எளிய ஒரு கிராமத்தில், ஒரு குக்கிராமத்தில் பிறந்த சாதாரண ஒரு எளிய ஆளை திருமாவளவன், இவனை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டை 1.5 மாதம் கூட்டம் நடந்துச்சு. எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு பெரிய தலைவர் போய் கூட்டம் போட்டார். ஆனால் இன்றைக்கு பொது தொகுதியிலேயே விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது தனிச்சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வன்னிய சமூகத்தை சார்ந்த மக்களும் வாக்களித்து இதர சமூகங்களை சார்ந்தவர்களும் திருமாவளவனுடைய வேட்பாளருக்குத்தான் எங்கள் ஓட்டு என்று ஓட்டு போட்டு இன்றைக்கு வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அவர்கள் முயற்சி தோற்று போனார். ஏன்னா இவங்களை எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சார் அவருடைய அரசியல் லாபத்துக்காக. ஆனால் தனக்குன்னு வந்தவனே இந்த மற்ற சமூகத்தை பற்றி யாரை பற்றி அவர் கவலைப்படுவார். அவர் பொதுவான தலைவராக இருந்திருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், எங்கள் சமூகத்துக்கும் வேணும், இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட எல்லோருக்கும் நீதி வேண்டும், அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் ஒவ்வொரு சமூகமும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீட்டை பிரித்து கொடுங்க, பங்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் சமூக நீதி பார்வை அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். உங்களை சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்துறது தான் சமூக நீதி அவருக்கு பயன்பட்டது. தம்முடைய சாதி வாக்குகள் மட்டும் போதும், பிற சமூக வாக்குகள் தேவையில்லை என்று கருதிய காரணத்தினால் 110 சாதிகளை அம்போ என்று நடுத்தர்களை விட்டுவிட்டு ஓடி போனவர்கள் எப்படி சமூக நீதி பார்வை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நான் கேட்கிறேன், இப்ப அண்மையில் ஓபிசி ரிசர்வேஷன் வந்துச்சு, ஓபிசி பற்றிய ஒரு பில் வந்துச்சு, மசோதா வந்துச்சு. அதில் நான் பேசினேன் பாராளுமன்றத்தில். அது என்னன்னா, ஓபிசி சமூகத்தில், அதாவது எம்பிசி பிசி இந்த சமூகத்தில் இந்த சாதியை பிசியில் சேர்க்கலாம் அல்லது எம்பிசியில் சேர்க்கலாங்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இருந்துச்சு. எம்பிசியில் சேர்க்கலாம் அல்லது பிசியில் சேர்க்கலாம், இணைக்கலாம், நீக்கலாம், இந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இருந்தது. ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அந்த அதிகாரத்தை பறிச்சுட்டாங்க. அப்போ அந்த அதிகாரத்தை பறிச்சதுனால சுப்ரீம் கோர்ட்டில் மராத்தா வழக்கில் அதை உறுதி பண்ணிட்டான், உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது மாநில அரசுக்கு. மகாராஷ்டிரா அரசாங்கம் மராத்தா சமூகத்தினருக்கு ஒரு இடஒதுக்கீட்டை கொடுக்குறான், அவங்கள பிசி பட்டியலில் சேர்க்குறான், உனக்கு பவர் இல்லைன்ட்டான். ஏன்னா அமெண்ட்மெண்ட் ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டான்.
எஸ்சி சமூகத்தில் யாரையும் ஒரு சமூகத்தில் சேர்க்க முடியாது, நீக்க முடியாது. இப்போ எஸ்சியில் 78 சாதி இருக்கு, 4 சாதி இல்லை, 0, 74 சாதி இருக்கு. அந்த 74 சாதியில் ஒரு சாதியை எஸ்சியிலிருந்து நீக்கவோ அல்லது 75வது சாதியாக ஒரு சாதியை சேர்க்கவோ மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது. இவங்க தீர்மானம் போட்டு டெல்லிக்கு அனுப்பணும், பார்லிமெண்ட்ல 2 அவையிலும் உட்கார்ந்து பேசணும், அங்க தீர்மானம் அந்த அந்த அவையில இந்த மசோதா நிறைவேறி அதுக்கப்புறம் தான் சேர்க்க முடியும். அதே மாதிரி ஓபிசிக்கு ஒரு நிலையை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அவசரமா உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடக்கிறதுனாலையும் வட இந்திய மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறதுனாலையும் இந்த ஓபிசி சமூகத்துடைய ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக அதை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு ஒரு பில் கொண்டு வந்தார் மோடி. மாநில அரசுக்கான உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் மாநில அரசுகளே பறிக்கக்கூடிய வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக மாநில அரசுகளே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று ஒரு மசோதா. அதனால அந்த பில்ல மட்டும் எல்லாம் பேசுவோம்னு முடிவு பண்ணோம். காங்கிரஸ் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒன்றா உட்கார்ந்து பேசணும், தினம் உட்கார்ந்து பேசுவோம். மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் அறையிலே உட்கார்ந்து ராகுல் காந்தி அப்பப்போ வருவார். தினந்தோறும் காலையில் எம்பிக்கெல்லாம் உட்கார்ந்து பேசுவோம். இன்னைக்கு என்ன பாராளுமன்றத்தில் செய்யலாம், எப்படி கோஷம் எழுப்பலாம், இன்னைக்கு நம்ம கலந்துக்கிறதா வேண்டாமா, இன்னைக்கு என்ன பில் வருது, அதை பேசும். அப்போ இந்த ஓபிசி சம்பந்தமான பில் வந்த அன்னைக்கு இன்னைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது, வெளியே வரக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது. இன்னைக்கு அவ என்ன முடிவெடுத்தனா அந்த முடிவை நாமளும் எடுத்து உள்ள போய் உட்கார்ந்து அந்த பில்லை ஆதரிச்சு அதை நம்ம வெற்றி பெற வைக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்தோம். அப்போதான் அதில் கலந்துட்டு ஒரே ஒரு தடவை தான் பேசணும். கிட்டத்தட்ட 1.5 மாதம் நடந்துச்சு. ஒரு நாள் தான் எல்லாரும் நான் உள்ளே உட்கார்ந்தோம், அந்த ஒரு பில்லை தான் பேசணும். அப்போ நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, உச்ச நீதிமன்றம் 50% மேல் இடஒதுக்கீடு கூடாது என்று இந்திரா சகானி வழக்கிலே சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு உண்மையிலேயே சமூக நீதியின் மீது அக்கறை இருந்தால் அதையும் திருத்தக்கூடிய வகையில் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வர வேண்டும். அதை உடைச்சிருங்க, பாப்புலேஷன் சென்சஸ் எடுங்க, அந்த சென்சஸ் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை எல்லோருக்கும் உயர்த்துங்க. ஓபிசிக்கும் இடஒதுக்கீட்டை உயர்த்து, எஸ்சி எஸ்டிக்கும் இடஒதுக்கீட்டை உயர்த்து. திருமாவளவன் ஓபிசிக்கு எதிரி இல்லை, திருமாவளவன் ஓபிசி சமூகத்தினரின் நலன்களுக்காக குரல் கொடுக்கிறவன் என்பதற்கு இது ஒரு சான்று. இன்னொரு சான்றை சொல்லுகிறேன். அண்மையில் நாங்கள் முதலமைச்சரை போய் சந்திச்சு ஒரு மனு கொடுத்தோம். பார்லிமெண்ட்லேயும் போய் மத்திய அமைச்சர் ஒருவரை சந்தித்து மனு கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்னா, தமிழ்நாட்டில் ஒரு 26 சாதிகள் பெயர் எம்பிசி பட்டியலில் இருக்கு. எல்லா சாதிக்குமே பட்டியல் இருக்கு, எஸ்சி எஸ்டி மட்டும் பட்டியல் கிடையாது. சில பேர் எஸ்சி எஸ்டி மட்டும் பட்டியல் சமூகம்ன்றாங்க. எம்பிசி பட்டியல் சமூகம் தான், பிசி பட்டியல் சமூகம் தான். ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு, சென்ட்ரல் லிஸ்ட் இருக்கு. பிசி யாரு, எம்பிசி யாருங்கிறது ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது, சென்ட்ரல் லிஸ்ட் இருக்குது, பட்டியல் இருக்கு. அப்ப இங்க ஒரு 26 சாதிகள் ஸ்டேட் லிஸ்ட்ல இடம்பெற்றக்கூடிய 26 சாதிகள் பட்டியல், அந்த பெயர் சென்ட்ரல் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட்ல இல்ல. யூனியன் லிஸ்ட்ல இல்லங்கிறத கண்டுபிடிச்சு அது இந்த சாதிகள் பெயர் எல்லாம் பட்டியல் போட்டு இந்த சாதிகள் எல்லாம் யூனியன் லிஸ்ட்ல சேர்க்கணும் என்று மனு கொடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது ஓபிசிக்கான கோரிக்கை தான். கோவிலில் அனைவரும் அர்ச்சகராகலாம் என்பதும் ஓபிசிக்கான கோரிக்கை தான். இன்னைக்கு 58 பேரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 58 பேர்ல 6 பேர் தான் எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட், மிச்சம் எல்லாம் ஓபிசி. திருமாவளவன் கோரிக்கை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதுதான் ஓபிசிக்குமான குரல். கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே ஆகம விதிகளின்படி தேவாரம் ஓதுவதற்கு அல்லது நீங்கள் சொல்லுகிற மந்திரங்களை ஓதுவதற்கு முறையான பயிற்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வேண்டும். இது விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை, திருமாவளவனின் கோரிக்கை. அதனால் திமுக அரசு முன்னெடுக்கக்கூடிய எந்த முயற்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். இப்ப எல்லாம் குய்யோ முறையன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. நாடு கேடுகிட்டு போச்சான், எல்லா சாதியினரும் அர்ச்சகராகிறதுனால. இங்க பாரம்பரியம்லாம் அழிந்து கொண்டிருக்கிறதா. காலம் முழுவதும் நான் படிக்காமலே இருந்தால் உன் நாடு உன் தேசம் பாதுகாப்பாக இருக்கும். நான் படித்தால் எல்லாம் அழிந்துவிடும், எனக்கு விவரம் தெரிந்தால் எல்லாம் அழிந்துவிடும். என் தந்தை படிக்காமல் இருந்திருந்தால், நான் படிக்காமல் இருந்திருந்தால் எண்ணி பாருங்கள்,
மனோகரன் படிக்காமல் இருந்திருந்தால் குறும்பாடு மேய்க்கக்கூடியவராகத்தான் இருந்திருப்பார். திருமாவளவன் படிக்காமல் இருந்திருந்தால் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருப்பவனாக சாணம் வரக்கூடியவனாகத்தான் இருந்திருப்பான். இன்றைக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றதனால் பாராளுமன்றத்திற்குள்ளேயே போய் சனாதனிகளின் கண்ணிலே விளக்கெண்ணெய் ஊற்றி கொடையக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு திருமாவளவன் பெற்றிருக்கிறார். சும்மா இல்லை சமூக நீதி, அதுதான் எம்பவர்மெண்ட். சமூக நீதி என்பது இட்ஸ் எ வெப்பன் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ். விளிம்பு நிலை சமூகத்தினரை அதிகார வலிமையுள்ளவர்களாக ஆக்குவதற்கான ஒரு பேராயுதம் சமூக நீதி. அதனால்தான் மனோகரன் இதை சாதி சங்கமாக வைக்காதீங்கப்பா, மக்கள் சமூக நீதி பேரவை என்று ஒரு அரசியல் கொள்கை புரிதலோடு இதற்கு மக்கள் சமூக நீதி பேரவை அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. சாதியவாதியா இருந்தா என்ன சொல்லுவான், குறும்பர் நல சங்கம் அப்படி மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி நின்றுவான். அப்படி வைக்கிற தப்பு இல்லை சொல்றேன், அதோட நின்றுவான். அப்படி இருந்தால் அரசியல் சக்தியா மாற முடியாது. ஒரு அரசியல் சக்தியா மாறணும்னா குறும்பர் சமூகத்தினுடைய கோரிக்கை தான் பேசும் மக்கள் சமூக நீதி பேரவை. ஆனால் அதனுடைய கான்செப்ட் வந்து சோசியல் ஜஸ்டிஸ். இப்பதான் நம்ம அரசியல் சக்தியா வளர முடியும். எனவே குறும்பர் சமூகத்தின் கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதோடு இன்றைக்கு இந்த கூட்டமைப்பு முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உங்கள் துணையாக இருந்தோம். ஒட்டுமொத்த சமூக நீதி சமூகங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய வகையில் ஆகஸ்ட் 17 பிறந்த நாளில் ஒரு டிக்ளரேஷன் பண்ணேன், ஒரு பிரகடனம். ஆகஸ்ட் 17 பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17. ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் வைப்பேன். போன முறை என்னுடைய பிறந்த நாளுக்கு பனைமரத்தை நடுவோம் ஒரு தீம் கொடுத்தேன். இந்த முறை சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை, யூனிட்டி ஆஃப் தி கம்யூனிட்டிஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், கம்யூனிட்டிஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை. யார் யார் ஒற்றுமை? எஸ்சி, எஸ்டி, அதாவது எம்பிசி, பிசி, மைனாரிட்டிஸ், இவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க. இதற்கு இடதுசாரிகளோடும் இதர இயக்கங்களோடும் திமுக உள்ளிட்ட சமூக நீதி இயக்கங்களோடும் திராவிடர் கழகம், மக்கள் சமூக நீதி பேரவை போன்ற அமைப்புகளோடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைகோர்த்து களமாடும் என்பதை தெரிவித்து இந்த மாபெரும் அங்கீகாரத்தை வழங்கிய உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்கள்